வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ 10th 5th லெசன், அதாவது சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th செஞ்சுரி, 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதை பற்றி பார்க்கலாம். போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியத்துக்கு புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோஸ் இருக்கும். நம்ம இந்தியாவில் ஆங்கில கல்வி முறை, அதாவது ஆங்கிலம் கற்ற எழுத்தர்களை கிளர்க்ஸே உருவாக்கணும் அப்படிங்கிறக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த ஆங்கில கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க ஆட்கள் தேவை, அதற்காக தான் இவங்களுக்கு ஆங்கில கல்வியை கொடுத்தாங்க. ஆனால் இது அவர்களை அறியாமலேயே ஒரு எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புளை உருவாக்கிச்சு. ஸோ இவங்களுக்கு வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸும் இருந்துச்சு. அதாவது மேற்கத்திய சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிய எண்ணங்களும் இருந்துச்சு. ஸோ இந்த கல்வி கற்ற நடுத்தர மக்கள் சிறிய எண்ணிக்கையில் தான் அளவு இருந்தாங்க. அதாவது ஸ்மால் இன் நம்பர் தான் அவங்க. ஆனால் இவங்க அரசியல் மற்றும் சீர்திருத்த இயக்கங்களில் அதிகமாக பங்கு வகித்தாங்க. அதாவது பொலிட்டிக்கல் அஸ் வெல் அஸ் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் இவங்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருந்துச்சு. இவங்க தங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை சிந்தனைக்கு உட்படுத்தி பார்த்தாங்க. அதாவது இது இந்த சமூகத்தில் நடக்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்து இதனால சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தீமைகளை இவங்க விளக்க பாடுபட்டாங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அதாவது மூட நம்பிக்கைகள், சதி, பெண் சிசுக்கொலை, இதுக்கெல்லாம் எதிர்த்து இவங்க குரல் கொடுத்தாங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் இருந்த இந்த மூமெண்ட்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். மெயினாக ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமூகத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்த இயக்கங்கள். அதாவது பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ், அலிகார்க் மூமெண்ட் அப்படின்லாம் நம்ம இதை சொல்கிறோம். அலிகார்க் இயக்கம், சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது சமய புத்தெழுச்சி இயக்கங்கள். அதாவது ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் மூமெண்ட். சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஜென்ரலாக உள்ளது. அதுவே சமய புத்தெழுச்சி அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருந்த சமயங்களில் மீட்டெடுக்கணும். அதாவது ஆங்கிலேயர்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா வேறு சமயத்தில் நிறைய பேர் மாறினாலும் நம்ம இந்திய சமயங்களே சிறந்த கருத்துக்களை எடுத்து உரைச்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க சமயத்தை மீட்டெடுப்பதற்காகவும் அதில் உள்ள நல்ல கருத்துக்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே குரல் கொடுத்தாங்க. இன்னும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சமுதாய கட்டமைப்பு இருந்த அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. அதாவது ஒப்ரெசிவ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஒடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மை கொண்ட சமூக வடிவமைப்பை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுத்தாங்க. அதில் முக்கியமானவர்கள் ஜோதிபா புலே, நாராயணகுரு, ஐயங்காளி, ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாரையும் பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சீர்திருத்த இயக்கங்களில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பிரம்ம சமாஜத்தை பற்றியும் அதை தொடங்கிய ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றியும். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, மேற்கத்திய சிந்தனைகள்னால கவரப்பட்டவர். அதாவது இவர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வெஸ்டர்ன் ஐடியாஸ். இவர் ஒரு பேரறிஞர், அதாவது கிரேட் ஸ்காலர். இவருக்கு எந்த லாங்குவேஜஸ்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால், இவருடைய தாய்மொழியான பெங்காலி, அதுக்கப்புறம் PEAS அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். P ஃபார் பர்ஷியன், E ஃபார் இங்கிலீஷ், A ஃபார் அரேபிக் அண்ட் S ஃபார் சான்ஸ்கிரிட். பாரசீகம், ஆங்கிலம், அரேபியம், சமஸ்கிருதம். இவர் அர்த்தமற்ற சடங்கு முறைகளை வெறுத்தார். அதாவது மீனிங்லெஸ் ரிலீஜியஸ் செரிமனிஸ் எல்லாம் இவர் அப்போஸ் பண்ணார். ஒரே கடவுள் கொள்கையை ஆதரித்தார். ஆனால் உருவ வழிபாட்டை எதிர்த்தார். அதாவது ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் ஐடால்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். உபநிடதங்களோட அடிப்படையில் இந்து மதமும் ஒரே கடவுள் கொள்கையை தான் ஆதரிக்கிறது அப்படின்னு சொன்னார். தட் இஸ், ஹி ஆர்கியூட் தட் ஆல் த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் ஆஃப் இந்துஸ் ப்ரீச்ட் மோனோதிசம் ஆர் வர்ஷிப் ஆஃப் சிங்கிள் காட், ஒன் காட். 28/1828, அதாவது 20/8/1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை தொடங்கினார். ஆகஸ்ட் 20, 1828. இதன்படி இவங்க கல்கட்டாவில் ஒரு டெம்பிள் கட்டினாங்க. அங்கே எந்த ஒரு இமேஜஸுமே வைக்கல. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு ரிலீஜனும் ஒன்றுக்கு ஒன்று தாழ்வானது உயர்வானது அப்படின்னு கிடையாது. எந்த சமயத்தையும் நாம் இழிவாக நினைக்கக்கூடாது. நோ ரிலீஜன் ஷுட் பி ரிவைல்டு. ஆனால் எல்லாரும் ஒரே கடவுளை தான் வழிபடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டை எதிர்த்தது. இந்த பிரம்ம சமாஜோட ஐடியாஸ் நல்ல எஜுகேட்டட் என்லைட்டட் பெங்காலிஸை மட்டும்தான் போய் சேர்ந்துச்சு.
ஆனால் அந்த சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது லோவர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டியை இந்த ஐடியாஸ் எதுவுமே போய் சேரலை. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சமூகத்தில் நிலவுன சதி, பெண் அடிமைத்தனம், அதுக்கப்புறம் பலதார மனம் ஆகியவற்றை எதிர்த்தாங்க. பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரித்தாங்க. ஸோ இந்த சதியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த டைம் ஜென்ரல் வில்லியம் பென்டிக் இருந்தாங்க. கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பென்டிக் அவர்கள் சதி ஒழிப்பு சட்டம், உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை 1829 கொண்டு வந்தாங்க. இதற்கு காரணமாக இருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இவர் ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் சயின்சஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஆங்கில கல்வி முறையையும் மேலை நாட்டு அறிவியல் அறிமுகத்தையும் பள்ளிகளில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். 1833 ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்ததான் இந்த இயக்கத்தை எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் தந்தையான மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவங்க நம்பிக்கையின் கொள்கைகள் அப்படின்னு 4 முன்வைக்கிறாங்க. அதாவது 4 ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபேத்தை முன்வைக்கிறாங்க. முதல்ல உள்ளது என்ன அப்படின்னா, இந்த உலகின் தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, இந்த உலகை படைத்த கடவுள் மட்டுமே இருந்தார். In the beginning there was nothing. The one supreme God only existed. He created the universe. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் உண்மையின் கடவுள், ஞானத்தின் கடவுள், வலிமையின் கடவுள். அவர் மட்டும் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவருக்கு இணை வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது He alone is the God of truth, wisdom, goodness and power. He is omnipresent, the one without second. தேர்டு பாயிண்ட் அவருக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையும், ஃபோர்த்து பாயிண்ட்டு அவருக்கு மேலே நம்ம வைக்கக்கூடிய லவ்வையும் குறிக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் நம்ம வீடு பேரை அடையணும் அப்படின்னா அவரை நாம் நம்பணும், வழிபடணும். அதாவது salvation depends on belief in him and his worship. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது அன்பு மூலமாகவும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் வெளிப்படுது. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். தேவேந்திரநாத் தாகூர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதியாக இருந்தார். ஆனால் அவருக்கு காலத்துக்கு அப்புறமா இந்த இயக்கத்தை எடுத்துகிட்டு போனவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ரேப்பிட் சேஞ்சஸை எதிர்பார்த்தாங்க. அதாவது டக்குன்னு அங்கே சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. 1857 கேசப் சந்திரசன் அப்படிங்கிறவர் பிரம்ம சமாஜத்தில் சேர்றாரு. அதுக்கப்புறமா 1866 1866 பிரம்ம சமாஜத்தில் ஒரு பிளவு ஏற்படுது. இதனால் கேசப் சந்திரசன் பிரம்ம சமாஜத்திலேருந்து பிரிஞ்சு போய் இவர் தொடங்கக்கூடிய அமைப்பு பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி மகாரிஷி தேவேந்திரநாத் தாகூர் எடுத்துகிட்டு வந்த அந்த பிரம்ம சமாஜத்தை இப்போ ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, கேசப் சந்திரசன் தன்னுடைய 14 வயதே ஆன மகளை ஒரு இந்தியன் பிரின்ஸ், அதாவது இந்திய இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இது பிரம்ம சமாஜோட கொள்கைகளுக்கு மாறானது. இதனால இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் பிரிஞ்சு இன்னொரு சமாஜத்தை தொடங்குறாங்க. அதாவது பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு சாதாரண சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறாங்க. பெங்கால்ல இருந்து வந்த அடுத்த சமூக சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராஜாராம் மோகன் ராய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்து வந்த எல்லாருமே மேற்கத்திய சிந்தனைகளை ஆதரித்த அந்த சமயத்தில் இந்து சமயத்திலையும் முற்போக்கான சிந்தனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தவர் தான் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விதவைகளை எரிக்கணும், விதவை மறுமணத்தை தடுக்கணும் அப்படின்னு எந்த மறைநூல்லையும் குறிப்பிடப்படலை அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக எடுத்துரைச்சார். இதனால் தன்னுடைய நூல்கள்லையும் இந்த கருத்துக்களையே அவர் சொன்னார். அதனால் இவரை நவீன வங்காள உரைநடையின் தந்தை அப்படின்னு போற்றுறோம். அதாவது த பயோனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ். இவரோட முயற்சினால தான் விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856, அதாவது விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் 1856 அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. முதலாக ஐபிசியில் 1860 தான் பெண்களோட மேரேஜ் ஏஜ் 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1860 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 31 வருஷம், அதாவது 1891 12 அப்படின்னு அந்த வயது உயர்த்தப்பட்டுச்சு. 1925 13 அப்படின்னு உயர்த்தப்பட்டுச்சு. இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த வயது ஒப்புதல் கமிட்டி, அதாவது த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி 1929 அமைச்சு இந்த லா எவ்வளோ தூரம் மக்களிடையே பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது காகிதங்களில் தான் இருக்குது. திஸ் ரிமைண்ட் ஒன்லி ஆன் பேப்பர். அப்புறமா ஒரு சில படித்த இந்தியர்கள்ட்ட மட்டும்தான் இது போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது இதில் கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்த இன்னொரு பகுதி என்ன அப்படி சொல்லி பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் உள்ள பாம்பேயில் 1867 1867 பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறத நிறுவனாங்க டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். இந்த பிரார்த்தனா சமாஜினுடைய முக்கியமான 2 மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஆர்சி பந்தார்கர், இன்னொன்று ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடே. இந்த அமைப்பு மூலமாக அவங்க இன்டர்காஸ்ட் டைனிங், இன்டர்காஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், அதாவது ஜாதி மறுப்பு திருமணங்கள், ஜாதி மறுப்பு சமபந்தி, விதவைகள் மறுமணம், இதுக்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாங்க. ஸோ இந்த பிரார்த்தனா சமாஜினுடைய முக்கியமான மெம்பர்ஸில் ஒருத்தராக நான் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடையே சொன்னேன் இல்லையா. ஸோ இவர் 3 அமைப்புகளை நிறுவினார். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விடோ மேரேஜ் அசோசியேஷன், அதாவது விதவைகள் மறுமண சங்கம் 1861. அடுத்தது பூனா சர்வாஜனிக் சபை 1870, பூனா சர்வாஜனிக் சபா 1870. அடுத்தது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, அதாவது தக்கான கல்வி கழகம் 1884, தட் இஸ் 1884 டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை இந்த ரானடே அவர்கள் நிறுவினார். சரி, இப்போ நம்ம சமூக சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சமய புத்தெழுச்சி இயக்கங்கள் பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இதிலிருந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆன்சரை 1 2 3 4 5 6 அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பிரம்ம சமாஜ் என்ற அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரம்ம சமாஜ் என்ற அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின், சதி ஒழிப்பு சட்டம், அதாவது சதி அபாலிஷன் எப்போ சட்டமாக கொண்டு வரப்பட்டது? தேர்டு கொஸ்டின், கேசப் சந்திர சென் பிரம்ம சமாஜிலிருந்து பிரிந்து சென்று தொடங்கிய அமைப்பின் பெயர் என்ன? பிரம்ம சமாஜிலிருந்து பிரிந்து சென்று கேசப் சந்திர சென் தொடங்கிய சபையின் பெயர் என்ன? ஃபோர்த்து கொஸ்டின், நவீன வங்காள உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஹூ இஸ் த பயோனியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ்? ஃபிஃப்த்து கொஸ்டின், பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது எங்கு, யாரால், எப்போது நிறுவப்பட்டது? சிக்ஸ்த்து கொஸ்டின், பூனா சர்வாஜனிக் சபை எப்போது, யாரால் நிறுவப்பட்டது? நன்றி.